இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய போராட்டம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய வேதனைகள், நம்ம கண்ணீர் சிந்துகிற காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு வேதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, இதிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு மேலான வழி என்னன்னா, நம்ம பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக மாறும்போது நாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுடைய யுத்தம் அவருடைய யுத்தமாய் மாறணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் யார் என்று பார்ப்பீர்கள். ஆனால் யகாசியேல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த யகாசியேல் என்கிற தேவ மனுஷனை பரிசுத்த ஆவியினாலே தேவன் நிரப்பும் போது, அப்படி அந்த நிரப்பப்பட்ட அந்த பரிசுத்தவான் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் நம்முடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறணும்னா, நாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக நமக்கு முன்பதாக வந்து நிற்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு யகாசியலை போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அப்போ யகாசியலை கர்த்தர் எப்படி நிரப்பினார்? அவனை அந்த அபிஷேகம் அவனை தொடுவதற்கு, அவனை நிரப்புவதற்கு, அவனோட பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு அவனோட வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன, அந்த கிருபையை அவனை எப்படி பெற்றுக்கொண்டான், எப்படி அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும்போது அவனை குறித்து 7 விஷயங்களை அந்த இடத்துல அடையாளமாக தேவன் சொல்லுகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஒன்று, மத்தனியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மத்தனியா என்கிற அந்த மனுஷனுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று அர்த்தம். அப்போ யகாசியேல் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தருடைய அனுக்கிரகம் பெற்ற மகனாய் இருந்தான். அதே போல அந்த மத்தனியாவுக்கு அடுத்து இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, எயேல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எயேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் அவன் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன் என்று அர்த்தம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக இந்த யகாசியேலை கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்புவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட பெரிய கிருபை என்னவென்றால் அவன் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவனாய் இருந்தான். இந்த 2 காரியத்தை நாம் முதல் வாரத்தில் பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் ஒருவனை நிரப்ப வேண்டுமானால் அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் அனுக்கிரகம் கிடைச்சிருக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமானால் அவன் தேவனால் சுமந்து செல்லப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ 3வது இருந்து 7 காரியங்களை, மீதமுள்ள காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம்.